சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது. அந்த பாட்டு தெரியாது. அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டிருக்கிறாரு. அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாட்டை இயற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல. அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்ப பேசுனது விக்கிரவாண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது. அவரே சொல்றாரு, இந்த பாட்டில் வழக்கு போடணும்னு எங்க அண்ணன் மேலதான் போனோம், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு. நீங்க என் மேலதான் போட்டிருக்கணும், நானே கேட்கணும், ப்ளீஸ் டூ இட், என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்றேன். ஏதாவது காய்ஞ்ச மரத்துக்கு கல்லடி போடும். அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பெடுத்து பேசி வருகின்றார். அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை. அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்போட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். கலைஞர் குறித்து தவறான பாடல் பாடியதற்காக அவரை சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணீங்க. அவரு அதுக்கு என்னால முடிஞ்சா சீமான் என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடல் பாடியிருக்காரு. அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? நிச்சயமாக அது குறித்து நிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இறைட்டன் ஆக்க கொண்ட சீமான் அவர்கள். இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் சரி, அல்லது முட்டி போட்டுக் கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி, இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலைய செய்ய வைக்க முடியாது. சீமானுடைய வாய்ப்புகளுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்தார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.